ஆர்பி ராஜநாயகம். இந்த சினிமா எனும் பூதம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை நான் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர்றேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற நடிகர் ஏவிஎம் ராஜன். ஏவிஎம் ராஜன் யார்? ஜெமினி கணேசன் சாயல்ல சிவாஜி மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார்னா அவர் தான் ஏவிஎம் ராஜன். சில நடிகர்களுக்கு அவங்க படத்தில் அந்த ஸ்டுடியோ ஒட்டிக்கும். ஜெமினி கணேசன் ஜெமினிலே வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேர் ஜெமினி கணேசன். காஸ்டிங் மேனேஜராக இருந்தார் அவர் ஜெமினி கணேசன். இவர் ஏவிஎம் ஸ்டுடியோ படம் நானும் ஒரு பெண்ணில் நடித்ததுனால ஏவிஎம் ராஜன். அவருக்கு இனிஷியல் ஏவிஎம் கிடையாது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் படம் நானும் ஒரு பெண். அதாவது நானும் ஒரு பெண் முதல் படம்னா ஹிட்டான படம். அந்த படத்தில் தான் அவருக்கு லைஃப் கிடைக்குது. அவர் இன்னொரு படமும் அந்த நேரத்தில் நடித்தார், ஆயிரங்காலத்து பயிர்னு டிஎஸ் துரைராஜ் படம். ஆனால் இந்த நானும் ஒரு பெண்ணில் தான் அவருக்கு அது ஏவிஎம் ராஜன்ற பேர். 3 பேர், பியு சின்னப்பா, ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், 3 பேருமே புதுக்கோட்டைக்காரங்க. சினிமா உலகத்தில் புதுக்கோட்டைக்காரங்கன்னா அந்த 3 பேருமே கதாநாயக நடிகர்கள். ஏவிஎம் ராஜன் அவருடைய வாழ்க்கையில் அந்த நானும் விருப்பனில் ஒரு நடிகையோடு நடிக்கிறாரு, புஷ்பலதா. அந்த அம்மா சொல்லப்போனால் திரையுலகத்தில் இவங்களுக்கு சீனியர். எம்ஜிஆர் நாடக கம்பெனிலே நடித்த நடிகை அவங்க. இந்த அம்மாவை இவர் 2வது கல்யாணம் பண்ணுறாரு. என்னென்னா இவர் பாருங்கள், நடிக்க வாய்ப்புக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டவர் ஏவிஎம் ராஜன். கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இவருக்கு உண்டு. அந்த நேரத்தில் நடிக்கிற வாய்ப்புக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டவர். இவர் அந்த காலத்தில் பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்லியிருக்காரு, பல நாள் பசியில் இந்த தெருவில் பைப்பு தண்ணி, அதுதான் அந்த காலத்தில் உள்ள பலருக்கும் கை கொடுத்தது. மட இந்த தண்ணியை குடிப்பேன்லாம் ஒரு பேட்டியில் சொன்னார். அப்படி சிரமப்பட்டு அவர் சினிமா உலகத்தில் பாருமகளை பாரில் நிறைய சீன் வந்திருக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த படத்தில் ஒரே ஒரு சீனில் தான் அந்த படத்தில் காமிப்பாங்க இவரை. சொல்லப்போனால் அந்த படத்தில் முத்துராமனுக்கு எப்படி பிபிஎஸ் பாடினாரோ அது மாதிரி ஏவிஎம் ராஜனுக்கு கூட ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு படத்துலேருந்து அதான் இந்த மாதிரி நிறைய அந்த ப்ரொடக்ஷன் ஹெல்லுன்னுவாங்க. இப்படி போராட்டமான வாழ்க்கைன்றது தான் ஏவிஎம் ராஜனுடைய வாழ்க்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளையில் சிவாஜியோட நடித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு லைஃப் எப்படி கிடைக்குதுன்னா, இவருக்கு இந்த புஷ்பலதாவோட சேர்ந்தது ஒரு 2வது மனைவி தான் அவங்க, புஷ்பலதா. அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின். அவங்களோட ஒரு படம் கற்பூரம்னு ஒரு படம்லாம் சொந்த படம் தான் அது. அதில் 2 பேருமே அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு சக்கரம்னா பந்தயம்னு ஒரு படம். பந்தயம்னு ஒரு படத்தில் அதுதான் அது இவரை நல்லா தூக்கி காமிச்சிச்சு. அதாவது முகம் இவருக்கு பூரிப்பான முகம். இரவு நடக்கின்றது அப்படின்ற பாட்டில் அவர்கிட்ட ஒரு ஸ்டைல் இருந்தது. அந்த ஸ்டைல் வேற அவருக்கு ஒரு கை கொடுத்துச்சு. அந்த பாட்டில் அந்த எடுத்தோம்னா அவர் அந்த சோம்பல் முறிக்கிறதே ரொம்ப ஸ்டைலாக முறித்து இரவு நடக்கின்றது அப்படின்னு ஆரம்பித்து அந்த முகம் அந்த பாட்டை பாடுறது ரொம்ப இதாக பரவசமாக. அந்த பாட்டுக்கு இவருக்கு குரல் கொடுத்தது சீர்காழி. அந்த படம் தான் இவருக்கு ஒரு லைஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரம்னு ஒரு படம். சக்கரம் படத்தில் ஜெமினி கணேசன் இருந்தார், நாகேஷ் இருந்தார். ஆனால் அவங்களெல்லாம் அதாவது அவங்கெல்லாம் ஜாம்பவான்கள். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பூணு ஊதி தள்ளிட்டார். சிவாஜியோட பார்த்தீங்கன்னா நிறைய படம் அந்த நேரம் நடித்தார். ரவிச்சந்திரனோட ஏன், ஜீவநாடி, இந்த மாதிரி படங்களில் ரவிச்சந்திரனோட நடித்தார். ஜெய்சங்கரோட இவர் நடிக்கும்போதெல்லாம் அந்த டைட்டில் பிரச்சனை வரும். என்னென்னா இவர் சீனியர் நடிகர்ன்றதில் மற்ற நடிகர்லாம் இவர்கிட்ட விட்டு கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா ஜெய்சங்கர்கிட்ட எல்லாருமே இத்தனைக்கு ஜெய்சங்கர் 65 வந்தவர்னாலும் ரவிச்சந்திரன் அவர் கூட நடித்தா ரவிச்சந்திரன் பேர் ஜெய்சங்கருக்கு பின்னால் தான் வரும். ஆனால் 63 நடித்த ஏவிஎம் ராஜன் டைட்டிலில் பிரச்சனை பண்ணதுனால மன்னிப்புன்னு ஒரு படம், தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படம், இப்படி படங்கள்லாம் அந்த டைட்டிலே போட முடியல. என்னென்னா டைட்டிலில் 2 பேருக்கும் யார் பேரை முன்னாடி போடுறதுன்றல ஒரு ஈகோ கிளாஸ். இந்த மாதிரி ஒரு சூழலப்பா இருந்தது. இப்போ ஏவிஎம் ராஜன்கிட்ட இன்னொன்று என்னென்னா,
நடிப்பு கடல்னுவாங்க. நடிப்பு கடல்னா நடிப்பு கடல் தான். அது ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நடிப்பு கடல்ன்ற அவர் வந்து அவர் நடிப்பை பற்றி வந்து ஒரு எதிர்மறையான ஒரு இது வந்தது, ஒரு பிம்பம் வந்தது. ஏவிஎம் ராஜன் வந்து அந்த நான் சொன்னது தான், இந்த இந்த அந்த ஜெமினி கணேசன் சாயல், சிவாஜி கணேசன் நடிப்பு, அது வந்து அவருக்கு கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா புவர் மேன் சிவாஜி கணேசன்ற அளவுக்கு ஒரு அவர் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறாருன்னா அவர் அவர் படத்தில் அவரை பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சோகத்தை, இவர் நல்லா நடிக்கிறாரு, நடிப்பு கடல்னு சோக படங்களாக இவருக்கு, அது சக்கரம், அது அதனால் ஏற்பட்ட விளைவுன்னு ஒன்று இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், செல்லப்பன்னு ஒரு படம். அந்த படத்தில் கதாநாயகன் ஏவிஎம் ராஜன் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகமாயி 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 மகமாயின்றதை இப்போ எல்லா படத்துலையும் அது என்ன டைலாக் எழுதினாலும் மகமாயி சேர்க்காமல் இருக்க மாட்டார். துணைவன் ஒரு படம், ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான படம். அதில் முருகன் அடிமையாகவே, அதான் முருகனுடைய பக்தன், முருகன் அடிமை. நடிப்பு கடல்ன்றது அவருடைய வாழ்க்கையில் அது கடைசியில் அவருக்கு வந்து புவர் மேன் சிவாஜி கணேசன்ற அளவுக்கு. அதில் என்னென்னா அந்த சக்கரம் படத்தில் ஓடி இந்த போலீஸுக்கு ஓடி ஒளியிறாரு கேரக்டர். அது என்ன ஆகி போச்சுன்னா இவருக்கு வர்ற படம் பூராமே அப்படித்தான். முருகன் காட்டிய வழின்னு ஒரு படம், ஒரே சாட்சின்னு ஒரு படம், நீ உள்ள வரைன்னு ஒரு படம், இதில் எல்லாமே போலீஸுக்கு பயந்து ஓடி ஓடி ஒளிஞ்சே மார்க்கெட்டை விட்டே ஒளிஞ்சிட்டார். மார்க்கெட்டை விட்டே காணாமல் போனார். அதாவது ஒரு நடிகர் ஒரு சப்ஜெக்டில் ஒரு இந்த மாதிரி ரோலுக்கு லாயக்குன்னு தெரிஞ்சுட்டா எப்படியாவது இவனுக்கு எல்லாம் படம் எடுக்கிறவங்க பூரா அந்த மாதிரி கதாபாத்திரம்னாலே இந்த சினிமாவில் இந்த போலீஸுக்கு பயந்து ஓடுறது ஒளிகிறதுனாலே ஏஎம் ராஜன் சொல்லி நீங்கள் இந்த 3 படம் பார்த்தாலே தெரியும் இவர் ஏன் மார்க்கெட்டு போச்சுன்றது. ஒரே சாட்சி, முருகன் காட்டிய வழி, இந்த நீ உள்ள வரை, இந்த மாதிரி படங்களில் இந்த ரிப்பீட்டடாக வந்து ஒரே இந்த மொனாட்டனஸ் ஆக்டிங் அந்த மாதிரி இருந்தாலே வந்து எடுபடாது. அப்போ தான் வந்து இவருக்கு வந்து மார்க்கெட்லாம் போயிடுது. சொல்லப்போனால் அப்போ என்ன செஞ்சார், இவர் பாலாஜி மாதிரி நான் வந்து சொந்த படம் தயாரித்து சிவாஜியை வச்சு தயாரித்து, இப்போ பாலாஜி மாதிரி நல்ல பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி லாரி டிரைவர் ராஜா கண்ணுன்னு ஒரு படம் எடுத்தார். அட்டர் ஃபெயிலியர் அது. சுள்ளிராஜன்லாம் கால் ஷீட்டே கிடைக்காது, ரொம்ப சிரமப்பட்டு சுள்ளிராஜன் கால் ஷீட் வாங்கி அந்த படம் ஓடலை. இவருக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே இழந்த மாதிரி தான், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்போ புஷ்பலதா வந்து தேங்காய் சீனிவாசனுக்கு, மேஜர் சுந்தரராஜனுக்கெல்லாம் ஜோடியாக சின்ன இப்போ கதாபாத்திரங்கள்லாம் பண்ண முடியாது அந்த ஏஎம் ராஜனோட ஒய்ஃப்னு நடித்தாங்க. கல்யாணகுமார் வந்து நடிகர் கல்யாணகுமார் நெஞ்சில் வர ஆலயத்தில் நடித்தவர். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரே நண்பன்னா கல்யாணகுமாருக்கு வந்து ஏவிஎம் ராஜன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க. சினிமாவில் எனக்கு ஒரே நண்பன் ஏவிஎம் ராஜன் வர. ஆனால் அந்த ஏவிஎம் ராஜன் பீக்கில் இருக்கும்போது இவரை கண்டுக்கவே மாட்டாப்புல. இந்த ஸ்டுடியோவில் முன்னால் கல்யாணகுமார் வர்றாருன்னா இப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடுவாராம் ஏவிஎம் ராஜன். அப்படி இருந்திருக்கிறார். இத்தனைக்கும் வந்து தனக்கு ஒரு ஹீரோ வாய்ப்பெல்லாம் வந்து இவர் கல்யாணகுமார் வந்து வாய்ப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப உதவி பண்ணி ஒரு படம் கிடச்சிருக்கு அவருக்கு. அந்த மாதிரி இருந்துமே அந்த அவர் வந்து பீக்கில் இருந்த காலங்களில் அப்படி முகத்தை திருப்பிட்டு போவாராம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கல்யாணகுமாருக்கு அவர் சொல்லுவார், இன்ன வரைக்கும் யோசிச்சு பார்த்தா எனக்கு வந்து கடைசி காலத்தில் அவர் சொல்லுவார் வந்து எனக்கு வந்து ஏஎம் ராஜன் தான் ஒரே நண்பன் சினிமாவில். ஏஎம் ராஜன் வந்து அப்படி பெந்த கொஸ்டா மாறுறாரு. கல்யாணகுமார் வந்து அந்த மீட்டிங்கில், அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் பார்க்குறாரு. அந்த கூட்டத்தில் ஏஎம் ராஜன் இவரை பார்த்தோன்னா ஓன்னு அழுகிறாரு. அப்போ இவன் கல்யாணகுமார் என்னை ப்ளஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு செயிண்ட்டாக இருக்குது, செயிண்ட்டு தான் அந்த மாதிரி நிற்கிறாரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில். அப்போ வந்து ரொம்ப நல்ல ஜீவன் ஏசப்பா, இந்த ஜீவனை காப்பாற்று இன்னும் தேம்பி எழுகிறார். ஒரு நடிகன் ஒரு நடிகனுக்கு உதவி செஞ்சதா, அதாவது கதாநாயகன் வாய்ப்பு வாங்கி கொடுக்க இன்னொரு கதாநாயகன் சம்மதிக்கவே மாட்டான். ஆனால் அந்த மாதிரி ஒரு நல்ல இதயம் இந்த கல்யாணகுமார் அப்படின்னு சொல்லி அப்படி தேம்பி அழுதார். இவருடைய அந்த இதை பற்றி சொல்கிறாரு. உங்களுக்கு நான் திரும்ப அதான் சொல்ல முடியும், ஹீரோவோட லைஃப் வந்து ரொம்ப லக்ஸுரியஸ் லைஃப். ஆனால் ஏவிஎம் ராஜன் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் நடந்து போகிறத கல்யாணகுமார் பார்த்தோன்னே உண்மையிலே அவன் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு. திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனாக இருந்தது, இப்படி இந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நிராகரித்தது ஏவிஎம் ராஜன் ஒருத்தர்.
அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு நடிகனா, தமிழ் திரைப்படங்களில் அதுவும் போராடி திரைப்படங்களில் நுழைஞ்சி எவ்வளோ படங்கள் நடித்த பிறகும் அந்த அந்த முழு வாழ்க்கையவே நிராகரிச்சு ஏஎம் ராஜன் செத்துட்டான், ஏஎம் ராஜன் சொல்லாதீங்க, இந்த முழு வாழ்க்கையுமே நிராகரித்த ஒரு நடிகர்னா ஏஎம் ராஜன் தான். அவர் ஒரு படத்தில் என்னதான் முடிவுன்னு ஒரு படம், அந்த படத்தில் அவர் இயேசுவை பற்றி ஒரு இடத்துல சொல்லுவார். அப்போ அவர் நினச்சிருக்க மாட்டார் பின்னால் இவர் தான் இவரையே தான் அந்த சரணாகதின்னு சொல்லி போவோன்றதுலாம் அந்த காலத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இவர் வாழ்க்கையில் ரொம்ப இவர் வாழ்க்கையை ரொம்ப எரோட்டிக்கான லைஃப் இவருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையவே நிராகரித்து ஒரு செயின்ட்டுன்ற அளவுக்கு ஒரு அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையை பற்றி உங்களுடன் நான் பேசுவேன். விடைபெறுவது ஆர்பி ராஜநாயகம்.